என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தினால் என்னை மறைத்து துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா தூணிலே நினைவு. துலக்கமான அம்புனா என்ன அர்த்தம்? பாலிஷ் பண்ணப்பட்ட அம்பு. ஒரு அம்பு கூர்மை, அதனுடைய முனை கூர்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல இங்கிருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு போறதுக்கு, எல்லாத்தையும் தாண்டிட்டு சல்லுன்னு போறதுக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா, வலுவழுப்பு தன்மை அதுக்கு இருக்கணும். அப்ப கூர்மையாக்கி என்ன அவர் துலக்கமான அம்பாக என்ன பாலிஷ் ஆக்கி என்ன புதுசு மாதிரி மாத்துறார். அவர் கரத்துக்குள்ள கொஞ்ச நாள் நம்மளை வச்சு மறைப்பார். அவருடைய பிரசனத்திலே அமர வைத்து நம்மளை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருப்பார். டைம் வரும்போது கையில இருந்து எடுத்து நம்மளை ரிலீஸ் பண்ணி அனுப்பும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக தேவன் மாற்றுவார். தடைகளை நீங்கள் பதரை போல பறக்க விடும்படிக்கு பரிசுத்த ஆவியின் பலனினாலே தேவன் நம்மை நிறைத்து மலைகளை மிதித்து நொறுக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் பார்த்து 10 மாதமாய் பார்த்த அந்த பெரிய தடையை கூட சீக்கிரமா பதறா மாறும்படிக்கு எனக்கு கூர்மையை கொடுத்து என்னை புதிதான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றி என்னை கொண்டு நீ செய்ய நினைத்ததை செய்ய வல்லவராக இருக்கிறேன்.